எளிதில் அழியக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு புதிய வகை பிளாஸ்டிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எளிமையான விஷயத்துல எளிய முறையில அந்த பிளாஸ்டிக்கை நம்மளால அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு பெரும் பிரச்சனை பிளாஸ்டிக்கை அழிப்பதுதான். ஸோ அப்படி எளிமையா ரொம்ப எளிதா அழிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தின விவரத்தை நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போலாம். எளிதில் அழியக்கூடிய பிளாஸ்டிக்கை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த பிளாஸ்டிக்ல என்ன நன்மைகள் இருக்கு, என்ன தீமைகள் இருக்கு, எப்படி எந்த விதத்துல அந்த பிளாஸ்டிக் அழியும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பிரச்சனையா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்மளுடைய கழிவுகள், நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா கழிவுகளையும் எப்படி வந்து அழிக்கிறது, எப்படி வந்து அதை வந்து புதுப்பிக்கிறது, இப்படி பல்வேறு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே உலகம் முழுக்க இது ஒரு பெரும் பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திற்கு கூட எல்லா வல்லரசு நாடுகளா இருக்கட்டும், வளர்ந்து கொண்ட நாடுகளா இருக்கட்டும், ஏழ்மை இருக்கக்கூடிய நாடுகளா கூட இருக்கட்டும், எந்த நாடா இருந்தாலும் அங்க ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது இந்த பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் கழிவை எப்படி அழிப்பது? ஏன்னா பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல மக்குன்னு சொன்னா 1000 கணக்கான ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு டைம் எடுக்குது. அப்படி பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணும். சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக்கை பயன்படுத்த நாம தவிர்க்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழியக்கூடிய பொருட்களை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான விஷயம், மேஜரான விஷயத்துல நம்ம போயிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை அழிக்காததுனால பிளாஸ்டிக் அதிகப்படியா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 35ல இருந்து கிட்டத்தட்ட 40 டன்னுக்கும் மேலாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலக்கப்படுகின்றது. ஸோ கடல்ல அதிகப்படியான பிளாஸ்டிக் கழிவு போறதுனால கடல்ல மிதந்துட்டு இருக்கு அந்த பிளாஸ்டிக். ஸோ இதனால என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு அதிகப்படியா பூமியில இருக்கிறதுக்கு நம்ம பூமியில கடல்ல இருக்கக்கூடிய அந்த செடி வகையில என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். முக்கியமான விஷயம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கடல் மூலியமா தான் நமக்கு 80% ஆக்சிஜன் கிடைக்குது. மிச்சம் 20% தான் நிலத்திலிருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ கடல் இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் இந்த பிளாஸ்டிக் வந்து மேல அப்படியே ஒரு லேயரா பரவிடுச்சுன்னு சொன்னா அங்க சூரிய ஒளி போகாது. சூரிய ஒளி போகலன்னா அந்த செடிகள்லாம் அழிஞ்சிடும். அதன் மூலயமா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிடும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. உலக அழிவுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா ஏற்படுத்தக்கூடியது இந்த பிளாஸ்டிக் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. நம்ம சாதாரணமா வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சு தூக்கி போட்டுறோம். அந்த பிளாஸ்டிக் நம்ம உயிரியே எடுத்துரும் அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியல. இந்த உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்ற விஷயம் தெரியல. பெரிய அணுகுண்டோ, பெரிய ஃபிளைட்டோ, கப்பலோ, இது மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு சண்டை செஞ்சுதான் ஒரு நாட்டை அழிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம சாதாரணமா குடிச்சிட்டு எளிமையா தூக்கி போடுற ஒரு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் நம்ம உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்றதுதான் ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ ஏன் இதுக்காக நான் ரொம்ப விஷயமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஆபத்தை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையே வரவேற்கத்தக்க விஷயம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துல உண்மையாக பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய உதவியை அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில பட்டா போதுங்க, சால்ட் வாட்டர் அது மேல பட்டா போதும், உடனே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. மீதமா ஒரு மிச்சம், அதாவது எச்சம் சொல்லுவாங்களே, ஒரு பொருளை எரிச்சிங்கன்னா உடனே சாம்பல் கிடைக்கும். ஒரு பொருளை வந்து ஏதோ நம்ம பண்ணோம்னா அது ஒரு மிச்சம் ஒன்று இருக்கும்ல, அந்த மிச்சமே இல்லாம தண்ணியில இருக்கிற இடமே தெரியாம இது கரைஞ்சி போயிடும். மெயினா சால்ட் வாட்டர். ஸோ ஒரு பிளாஸ்டிக் வந்து கடல்ல தூக்கி போட்டீங்கன்னா அந்த கடல்ல கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் அழிஞ்சிடும் சொல்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா அந்த பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல போட்டோம். ஸோ மண்ணுல போட்டாலும் மக்கா சொல்றாங்கல்ல, 1000 வருடங்கள் ஆகும் சொல்றாங்க இல்லையா. ஸோ மண்ணுல போட்டாலும் அந்த பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 200 ஹவர்ஸ். ஸோ மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் துண்டு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுல ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்ல துண்டோ ஒரு போட்டீங்கன்னு சொன்னா நம்ம செக் பண்ண சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா 200 ஹவர்ஸ் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 9 நாள் 10 நாளுக்குள்ள கண்டிப்பா அந்த பிளாஸ்டிக் இருக்காது, மண்ணோட மண்ணா மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பிளாஸ்டிக்கை ஜப்பான் நாட்டுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டோக்கியோ யூனிவர்சிட்டி, ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோ யூனிவர்சிட்டியில அதோட தலைமை பாத்தீங்கன்னா டகுசோ ஐடா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெமோவும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்திருக்காங்க, பல்வேறு தரப்பட்ட சுற்றுச்சூழல் சார்ந்தவங்க, ஐநாவை சார்ந்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க முன்னையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வாகோ ஆய்வகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வகத்துல, வாய்கோ ஆய்வகம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஆய்வகத்துல தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க.
இந்த பிளாஸ்டிக் துண்டுகளை உப்பு நீர்லயும் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம மண்ணுலயும் போட்டிருக்காங்க. இது எல்லா விஷயமும் அவங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. சோ பிளாஸ்டிக் அழியக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை ஜப்பான்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே இந்த பிளாஸ்டிக் கண்டிப்பா உலகம் ஃபுல்லா வரப்போகுது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கிறதுல பிளாஸ்டிக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் கண்டிப்பா பயன்படுத்தாம இருக்க முடியாது. பல அரிய பொருட்கள் மனித உயிரினத்தை காப்பாற்றக்கூடிய பொருட்களும் பிளாஸ்டிக்ல தான் வருது. ஏன்னா அப்பதான் சேஃபா இருக்க முடியும். ஸோ தவிர்க்க முடியாத சில பொருட்கள் அனாவசியமா பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. ஆனாலும் உண்மையா பாத்தீங்கன்னா மெடிசன் லைன்லாம் நீங்க நம்ம போன சொன்னா எல்லா பொருளையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல பிளாஸ்டிக் பங்காற்றுதுன்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அது அழிக்கக்கூடியதுதான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படி அழிச்சாலும் அந்த கொளுத்துலையும் அது கார்பன் டை ஆக்சைடு வரும். ஆனா நாம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஜப்பான்ல கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்டிக்ல கார்பன் டை ஆக்சைடே வராது. அதை எரிச்சாலும் எரிக்க முடியாது. அப்படியே எரிச்சினாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராது. ஸோ உண்மையா பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு உலகத்துக்கே ஒரு பெரிய விடிவெள்ளியை ஏற்படுத்திட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிப்புல ஐநா பாத்தீங்கன்னா அவங்கள ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியை பாராட்டிருக்காங்க. ஸோ இந்த உலகிற்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை அந்த யூனிவர்சிட்டி கொடுத்திருக்காங்க. எளிதில் அழியக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே பிளாஸ்டிக் பிரச்சனை இந்த பூமிக்கு இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு காலத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஒரு பெரும் பிரச்சனையா வந்திருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா பூமியில உருவாயிருக்கும். மக்கள் காத்தே இல்லாம இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை சொன்னாங்கன்னா டகுசோ ஐடா அப்படின்னு சொல்லக்கூடியவர், நாம இந்த உலகத்துல அடுத்த ஜெனரேஷன், அதாவது நமக்கு அடுத்து வரப்போற சந்ததியினருக்கு நாம விட்டு போறதுன்னா ஒரு நல்ல உலகத்தை அவங்கள தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த உலகத்தை தான் அவங்க வரப்போறாங்க. அவங்களுக்கு நாம தான் ஒரு நல்ல உலகத்தை விட்டு கொடுக்கணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் பல்வேறு கட்ட தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர்ல கண்ணிமைக்கிற நேரத்துல அழிஞ்சிடும் அப்படின்னு வச்சு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த பொதி மூலமா எளிதில் அழியக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை யார் கண்டுபிடிச்சாங்க, எங்க கண்டுபிடிச்சாங்கன்ற தகவலை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த உலகத்துக்கே வரக்கூடிய ஒரு பேராபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த நாடு எந்த நாடு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சது போல உங்க பிரச்சனை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கணும் விஷயத்தை மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.